சொல்ல சைக்கிள் ஓட்டும் போது நான் ஒரு ஆள், நீ ஒரு ஆளு. உன்னை எத்தனை பேர் பார், கணக்கு கரெக்டா சொல்லல. அப்புறம் பாரு, நீ தான் போகணும். சரி சொல்லு. சைக்கிள் ஓட்டும் போது நான் ஒரு ஆள், நீ ஒண்ணு, உன்னை எத்தனை பேர் ஏத்தணும்? இன்னும் 18 பேரை இன்னும் 18 சைக்கிள் ஆங்க வாழை. ஓ, இப்ப சைக்கிள் வந்து எந்த நின்னுங்குது இல்ல, அது மேல நான் உட்காந்துங்க. நல்லா நடிக்கண்டா. ஆனா தான் சிவாஜி செத்துட்டாரு. ஏன் அவரை நடிக்கிறேன்னா, இது என்ன இரும்பு விழா லப்பர் விழா? அவ்வளவு துண்டு கீழ் போகுது. ஆனா நீ முன் வில்ல தான் பார்ப்பேன், நாங்க பின் வில்லையா காத்துட்டு தான் பார்ப்போம். வீர பிடிக்கிறது பார்க்காத. அப்ப சைக்கிள் ஓட்டும் போது நான் ஒரு ஆள், உன்னை எத்தனை பேர் ஏத்தணும்? இன்னும் 18 பேர் வரணும். இன்னும் 18 பேர் ஏத்தணும். ஆமா, ஏத்தரம் பாரு. முன்ன ஒரு 9, பின்னாடி ஒரு 9, 9 9 18. என்ன ஒரு சேத்தா? உன்னால 19 பேர் நான் ஏத்தி போவேன். ஏத்த முடியாது, ஆனா நாளைக்கு ஏத்துவான். மம்மால டான்ஸ் நான் தான் டான்ஸ், மம்மால அண்டர் பஞ்சுமா, மம்மால கீ மம்மால டான்ஸ் நான் தான் டான்ஸ், மம்மால ஏய் மம்மால பிரமாத்து என்னப்பா மம்மால கீ எத்தனை மம்மால? புது மாடல்மா. புரியல, புது மாடல். இப்ப 10th போயிடுது. அதான் எவனா சண்டை வந்தாலும் கூட போடா மாடலாம் கேட்க எதுவுமே இதான் வார்த்தை தான். மம்மால என்ன மம்மால ஏய் மம்மால கும்மாலன்னு இதுக்கு அப்புறம் கூப்பிட்ட ஒப்பனை இருப்பேன். ஈசுமோ சும்மா தான் உட்காந்துங்க. அவன் இருப்பா ஈசுமோ, அவனாவது ஜாலியா இருக்கும். ஒரு மன்னர் உட்காந்து நெருக்க வந்துங்கிற அவரு டீ பார்த்தா சும்மா இருக்க மாட்டாரு. அவரு வந்து காட்டி மாறு. அவரு நாம ஐயா இன்னொரு முறை இந்த உன்ன தட்டி வராரு, கை கொடுங்க. இன்னொரு முறை அந்த மாதிரிலாம் ஊக பாத்துட்டேன். எங்க வரங்க நிர்மா என்ன கூப்பிட்டனா என்ன எங்கதான் அவர் 3 கை குத்தியப்பா குத்தியா, அதுக்குதான் 3வது முறை வந்தார். இன்னும் 2 முறை வந்துட்டா சரியா போச்சு. கிளம்பு காத்து இதுக்கப்புறம் ஆண்ணியா கிளம்பு அவ்வளவுதான் வந்து ஆண்ணியா கிளம்பு காத்து வைக்க போடியா. என்னடா நாட்டிக்கா என்ன கேவலமா போயிச்சா? சும்மா துட்டுவா நான் கிளம்பு தான் சொல்லுவேன். பாக்குறியா என்ன குடிச்சுக்கணும் உள்ள உட்காருவேன். உட்காரு நீ நானா நான் என்ன இப்படி பேசுவேன், நயமா பேசுனா நயமா பேசுவேன். இந்த லொக்காலிட்டியா லோக்கல்ல இறங்கி பேசுவேன். ஐயோ பணம் காணோம் அங்க வச்சு. ஆமா இங்க வச்சு பண்ணுமா? அங்கதான் காணுமா? இங்க வச்சு பண்ண காணுமா? ஓ மை காட், ஓ மை காட், பணத்தை காணவில்லை. 2024 பணத்துக்கு கால் முளைச்சிருக்கும், அது பாத்ரூம் போயிருக்கும் வரும். பணத்துக்கு கால் முளைச்சிருக்கும், பாத்ரூம் போயிருக்கும் வரும். பாத்ரூம் போனா கால் முளைக்க கூடாது. அப்பா ஓ பாத்ரூம் போயிருக்கும் வருமா? பாத்ரூம் போயிருக்கும் வரும். அங்க பாக்காத பாத்ரூம் போயிருக்கு வரும். பணம் எப்படிடா பாத்ரூம் போவோம்? ஓ நோட்ல யாருக்கிட்ட தாத்தா அவர் வராதான்னா எவ்வளவு நாள் அடக்கி நிற்பாரு, போயிருப்பாரு வருவாரு. ஆனா காந்தி தாத்தா ஒரு நாள் எங்கிட்ட வந்து அழுகுறாரு, தேம்பி தேம்பி அழுகுறாரு. உங்களுக்கெல்லாம் நான் சுதந்திரம் வாங்கி தந்தனாடா. எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? சாப்பாடு கிடையாது, தூக்கம் கிடையாது, சொக்கா கூட போறதுல நான் வெறும் கூட்ட மாட்டேன். இவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த வெள்ளக்காரன் சுதந்திரம் வாங்கி தந்தேன். ரூபா நோட்ல என் போட்டா போல நான் கேட்டேனாடா. ரூபா நோட்ல என் போட்டா ஏன்டா பாட்டீங்க, ஏன்டா பாட்டீங்க? எனதுமே ஒயின் சாப்பிட கடாத்துறான்டா, அவன் தூங்கி கடாத்துறான்டா உள்ள. நான் சரக்கு அடிக்கிறாளாடா டே. எனதுமே அங்க போறீங்களா? அது பரவாயில்ல, கோயில் உண்டியில போறீங்க, காற்றே வரலடா. காற்றே வரல பாராத்துல எப்படா காத்து வருது? எனது மேல உருட்டி போறீங்களா? அது பரவாயில்ல, எப்படின்னா சகிச்சுக்கிறேன். ஆனா என்ன தூக்கி இந்த பொம்பளை அங்கே வச்சுக்கிறாங்க. அழுகுறாரு அந்த நோட்டே
செல்லல கிஞ்சி போச்சு. ஏன் செல்லல அவர் தேம்பி ஆயிட்டாருல நோட்டு நெஞ்சு போச்சு கிஞ்சி போச்சு. அதான் ஓட்டி கம்பி கட்டுற கதெல்லாம் கம்பி கட்டினா டேங்க் கட்ட முடியும். ஏய் ஐயா இவன் தாங்க எடுத்து வச்சுக்கிறான் இப்படி கண்டுபிடிச்சுக்கிறாப்பா. புலர் சனா நிறைய செய்யறான். புரியல புலர் விசாரணை சீடி சவுந்தரா கொஞ்சம் ஏமாந்து எருமாடு எருமலை ஓடுத்து சொல்லுங்க நாயா ஓட்ட சொல்லி எருமாடு ஓட்டாதா யாரு ஓட்டுறாங்கன்னு எனக்கு தெரியும்டா என்ன மன்னர் ஓட்டுகிறாரா அவர் ஓட்டாங்க துட்டு ஒண்ணா நான் கேட்கல பதில் சொன்னா துட்டு உனக்கு இல்ல கிடையாது இப்போ கலந்து காசு சரி கேள்வி நீங்கள் எழுப்புகிறீங்களா இல்ல நான் எழுப்புறேன் இப்போ நான் எழுப்புகிறேன் முடியல நீ எனக்கு தெரியுமே யார் தட்டினா ஏன்னு தெரியுமே எதுக்கு தட்டினான்னு எனக்கு தெரியும் எதுக்கு கைக்கு தட்டாங்க நான் தட்டுனா ஓடுவேன் நீ ஒண்ணு தட்டாதம்மா உங்களை நாங்க எவ்வளவு பேஜார் பண்ணி பார்க்க அதுக்கு இல்லம்மா வேற நீங்க அந்த கை தட்டுறீங்க பேர் எவ்வளவு கட்டிலைமா நான் ஒரு முறை தட்டு சொல்லி எனக்கு வலிக்குது ஒரு நாள் முழுக்கும் சரி அது மீசல்ல சரி ஒரு சைக்கிள் நீ எத்தி பேர் ஏத்துமா கேள்வியா ஆமா உன் சாமாத்தியமே என் சாமாத்தி ஏன் சாமர்த்தியம் சைக்கிள்ல சைக்கிள்னா மிதி பண்ணி வந்தேன்டா பால்காரே அடடா பத்து மட்டை கட்டி கறக்க போறே அத தண்ணி ஊத்தி விற்க போறே அறக்க தெரியாதவனுக்கு 68 அறுபாமா எதெல்லாம் ஒண்ணு அறக்கணும்ல ஒரு சைக்கிள்ல என்னால ஒரு மூணு பேர் ஏத்துமாவ சாமாத்தியம் பைக்ல 6 பேர் ஏத்துவான் 10 பேர் ஏத்துவான் 15 பேர் கூட ஏத்துவான் அவன் சாமாத்தியம் ஆனா அதே சைக்கிள்ல நான் எத்தனை பேர் ஏத்துமா எத்தனை பேர் உன்னால 19 பேர் ஏத்துவோம் ஒரு சைக்கிள்ல 19 பேர் ஏய் நம்மால எவனோ ஏத்த முடியாது ஆனா 4 ஏத்துவான் எப்படி கேட்டு போய் சரி கணக்கு சொல்ல சைக்கிள் ஓட்டு மொத்தம் நான் ஒரு ஆள் நீ ஒரு ஆள் உன்னை எத்தனை பேர் ஏத்துவான் கணக்கு கரெக்டா சொல்லல அப்புறம் பாரு நீ அதான் பண்ணு சரி சொல்லு சைக்கிள் ஓட்டி மொத்தம் நான் ஒரு ஆள் நீ ஒண்ணு உன்னை எத்தனை பேர் ஏத்துவான் இன்னும் 18 பேர் இன்னும் 18 சைக்கிள் ஆங்க ஓடு ஓ இப்ப சைக்கிள் வந்து அந்த நின்னுங்குது இல்ல அது மேல நான் உட்காருங்க நல்லா நடிக்கடா அதனால தான் சிவாஜி செத்துட்டாரு ஏன் அவளை நடிக்கிறேன்னா இது என்ன இரும்பு விழா லப்பர் விழா அவ்வளவு துண்டு கீழ் போகுது ஆனா நீ முன் வில்ல தான் பாப்பேன் நாங்க பின் வில்லையா காத்துக்கிட்டாங்க பாப்போம் பீர போய்க்கிட்டு பாக்காத அப்ப சைக்கிள் ஓட்டி மொத்த நான் ஒரு ஆள் உன்னை எத்தனை பேர் ஏத்தணும் இன்னும் 18 பேர் வரணும் இன்னும் 18 பேர் ஏத்தணும் ஆமா ஏத்தறம் பாரு முன்ன ஒரு 9 பின்னாடி ஒரு 9 18 என்ன ஒரு சேத்தா உமால 19 பேர் நான் ஏத்துவோம் அவனை ஏத்த முடியாது ஆனா நாளைக்கு ஏத்துவான் ஸ்கூல்ல வாத்தியார் கொடுத்தா சொல்றாரு 8க்கு அப்புறம் 9 அது கத்து கொடுக்குறேன் கோயிலுக்கு கொடுத்தா நமக்கு 9 வச்சுக்கிறேன் என்ன பண்றேன் அதுக்கு நீ சொல்லு கொச்சியா போறோம் ஏன்னா இது ஒண்ணா நான் ஓடுறேன் அப்படி ஐயா நான் வரேன் எனக்கு இன்னொரு கூட வாய்ப்பு கொடுங்க வாய்ப்பு தாங்க போக தர தேங்காய் போட எனக்கு தேவை அன்பு சார் உலக பெருங்குடி மக்களுக்கும் அரசகுல வேந்தர்களுக்கும் அரசியல் அதிகாரிகளுக்கும் இந்த முப்பெரும் விழாவை காண வந்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் எங்கள் முதற்க நன்றி. இசையால் பலரை மயங்க வைத்த இந்த ஆனந்தத்தை பாராட்டி எனக்கா நல்ல வேலை நாங்க எதிர்பார்த்து நம்பிச்சு அப்பா எதுக்கு அவங்களுக்கு அந்த முத்தாரத்தை கைட்டு கொடுக்குறீங்க அம்மா இவன் இசையால் பலரை மயங்க வைத்தவன் இந்த நாட்டைகளுக்கு இருந்தால் அந்த முத்தார் நம்மளுக்கு இருந்தாங்க யாருடைய முத்தாரம் ஒரு தாய் மணிமேக வந்து விட்டார் அவனுக்கு முத்தார் வாய் மூடுங்கப்பா என்னுடைய தாய் முத்தாரத்தை கைட்டு ஒரு நாட்டிக்காரி கைட்டு கொடு நேரம் பணத்தை கொடுக்கறது தானே நாட்டிகாரி கேவலம் என்ன இசையால் பலரை மயங்க வைக்க சக்தி நாட்டிக்காரி நாட்டிக்காரின்னு தான் சொல்லுவாங்க இல்ல நினைப்பதுதான் தவறு அடுத்த இழிவா பேசப்படாது எவரையும் புகழ்ந்து பேசணும் அதுதான் மனிதன் விலை மதிக்க முடியாது ஆமா இங்க என்ன இது எதுவுமே கிடைக்காது விலை மதிக்க முடியாதது ஒரே ஒரு இடத்து தான் கிடைக்கும் செய்யாறு மீனாட்சி சோழ 30 ரூபாய் 30 ரூபாய் எவ்வளவு 30 ரூபாய் எனக்கு விளங்காது நீ வாங்கி கொடுத்தாலும் அந்த கஷ்டம் தெரியும் விலை என்ன தெரியுமா 30 ரூபாய் அவர் அதான் சொல்றாரு 30 லட்சம் மாத்திட்டாமா எனது மனைவி மணிமேகலை முத்தாரன் 30 லட்சம் ஆனால் உனக்கு உண்ண உணவு உடுக்க உடை
இருக்க இடம் தனிய கஷ்டம். டேய் மன்னர் ரூம் போட்டாம்பா. அப்பா அரண்மனையில தங்க வைக்கிறீங்களா அவங்கள? இதுவரை வந்தவரை விரட்டி அடித்து வழக்கம் வந்த தமிழ் மண் வந்தார வாழ வைத்த நாடு இந்த நாடு. அவர் இருக்கட்டு விடுமா நினைத்த போது நாட்டியத்துக்கு அது சொல்லப்பா. பாக்குறவங்களா என்ன நம்மள தவறா சொல்லுவாங்க. நாட்டிக்காரர்கள் அரண்மனையில சேர்த்து நாம வைக்கிறது. தவறா நினைத்தா பரவாயில்ல, மற்றவங்க தவறு கேளுப்பா, அவங்களுக்கு பொண்ணு பொருள் கொடுத்தியா அதெல்லாம் அனுப்பிச்சு விட்டுருங்க. போதும் வேணும் நம்மளுக்கு. நீ சின்னஞ்சிரி உனக்கு அனுபவம் போ. ஐயா இந்த கெஸ்ட் ஹவுஸா? ஆமாமா. ரொம்ப நன்றிங்க. அரண்மனை பின்னாடி இருக்குது. ஆனா என்ன ஆனா இசிக்கிறா? என்ன சொல்லு கெஸ்ட் ஹவுஸ் தரீங்கல்ல? எனக்கு அதுல ஒரு ரூம் மட்டும் கம்ஃபர்டபிள் ஓ உனக்கு இல்லாத எதுவுமே கிடையாது. மன கஷ்டப்பட்டு ஆடிக்கிற. இன்னும் ஒரு நாளுக்கு நான் தரேன். எனக்கு இந்த ரெஸ்ட் ரூம் மட்டும் கொஞ்சம் கம்ஃபர்டபிள். ரெஸ்ட்ரூம்னா பாத்ரூம் தானே. இந்தியன் பாத்ரூம் பளிங்கல் போட்டு வச்சுக்கிறேன். அங்கே குளிக்கலாம், அங்கே சாப்பிடலாம், அங்கே போலாம். ஐயோ வேணாங்க, எனக்கு இந்தியன் ஏமா ரெஸ்ட் ரூம் ஓ வேணும். முட்டி போட்டு உட்கார முடியல, அப்படியே உட்காந்துனே போனோம். அதானே உனக்கு புது மாடல். நேற்று நெட்ல பார்த்து ஆர்டர் பண்ணிக்கிறேன். ஹெலிகாப்டர் வந்துக்குது. நாளைக்கு பாத்ரூம் மாட்டி விட்டுறேன். நீ போ. நீ உட்கார வேணாம், முட்டி போட்டு உட்கார வேணாம். அப்படியே முக்க கூட தேவை. போய் நின்னா பைப் ஒன்று வரும் வச்சு நான் தர்றேன். நீ தான் ஓப்பன் பண்ணணும். என்ன வச்சு ஓபன் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளவுதான் ஓபன். ஐயா மூஞ்ச பாரு. சூப்பரா இருக்கு. காத்து மூலியமா என்ன சொல்றேன்? என்ன வார்த்தை பேசுறோம், ஏது வார்த்தை பேசுறது நிதானத்தோடு பேசு, நாகரிகத்தோடு பேசு. இந்த சமுதாயத்துல எதுக்காக வாழ்றோம்? வாழ்ந்தா ஒழுக்கமா வாழ். எப்பவுமே எவனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்தா உடனே தண்ணி கொடுக்காதீங்க. ஏற்கனவே அச்சிங்கன்னு கூடும். ஃபேன் போட்டு கொடுங்க. வெளியே பார்த்தீங்கன்னா குட்டியா துடிச்சிருங்க. அதில் சுத்தி நின்று சாவச்சிடாது. எவனா ஆச்சுன்னா எட்ட நில்லுங்கப்பா. கிட்ட நின்னா செத்து போறாங்க. தேவையில்ல போனா என்ன பாக்குட்டி, நான் ஒழுக்கணும் நெஞ்சு வலிக்குதா? பக்கத்து இல்லை நான் தானே எந்த வச்சேன். நெஞ்சு வலிக்காதுப்பா. எடுத்துருப்பா. என்னடா ஷேர் ஆட்டோ மேரிக்கிறேன். ஷேர் ஆட்டோ அதான் ஷேர் ஆட்டோ மேரிக்கிறேன். எவனா பின்னாடி உட்காந்து சிறந்த உணவு இருக்கு, உணவந்தி போயிடும். போயிட்டு ரொம்ப நன்றி. காய்ச்சி இருக்கு.